நந்தினி. அத்தியாயம் 12. திருமலையோடு நான். நான்மாடக்கூடல் என்று அழைக்கப்படும் மதுரையம்பதிக்கு வந்து சேர்ந்ததிலிருந்து வழக்கமாக அலைக்கழிக்கும் வேறு எந்த நினைவுமே இல்லாது போயிற்று எனக்கு. காரணம், அத்தை காட்டிய பரிவும் என்னை விட வயதில் சிறியவர்களான அத்தை பெண்களின் பாசமும் என்னை கட்டி போட்டுவிட்டன. எங்கெங்கும் காணும் மண்டபங்களும் அகண்ட வைகையாரும் சொக்கநாத சுவாமி திருக்கோயிலும் வெள்ளந்தியான மக்களும் மதுரையின் பண்பட்ட அடையாளங்கள் என்று சொன்னால் மிகையே இல்லை. ஒரு புதிய சூழ்நிலை மனதின் பல ரணங்களை ஆற்ற வல்லது என்பதை பரிபூரணமாக உணர்ந்தேன். அத்தையின் கணவர் என் மாமன் அழகர் கோவிலில் கணக்கர். காலை சென்றால் மாலை வீடு திரும்பிவிடும் வைணவர். அமைதியானதோர் சூழ்நிலையில் வீடு அமைவது பெரும் கொடுப்பினை. அது என் அத்தைக்கு வாய்த்திருந்தது. வந்த அன்றே வாய்விட்டு கேட்டுவிட்டால் என் அண்ணனிடம் அத்தை, என்ன திடீரென்று இவளை இங்கு விட்டுவிட்டு செல்கிறேன் என்கிறாய்? ஏதேனும் பிரச்சனையா அங்கு? கேட்டவளின் வார்த்தைகளில் பெண் பிள்ளை வைத்திருக்கும் ஒரு தாயின் பயம் தெரிந்தது. ஒன்றுமில்லை அத்தை, பகல் முழுவதும் நானும் அப்பாவும் வேலை காரணமாக வெளியேவே இருந்து விடுகிறோம். சில நேரங்களில் இரவுதான் நான் வீடே திரும்புகிறேன். இவள் ஒருத்திக்காக எந்த அவசர வேலையாயினும் விட்டுவிட்டு வீட்டிற்கு ஓடி வர வேண்டியதாக உள்ளது அப்பாவிற்கும். வயதாகி விட்டதல்லவா, அவராலும் முன்பு போல ஓடியாட இயலவில்லை. இவளை தனியே விட்டுவிட்டு போய்விடுகிறோம் என்று எப்போதும் சண்டையிட்டு கொண்டிருக்கிறாள் எங்களோடு. வெளியே அழைத்து செல்வதே இல்லை என்று கோபித்துக் கொள்கிறாள். அத்தை வீட்டிற்கு போகிறாயா என அப்பா ஒரு நாள் தெரியாமல் கேட்டுவிட அன்று ஆரம்பித்தவள்தான். இங்கு வந்த பிறகுதான் ஓய்ந்திருக்கிறாள் என்றான் அண்ணன் திருமலை. வயது பெண்ணை வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடக்க சொல்வது கொடுமையான விஷயம்தானடா. அவளுக்கும் 4 இடம் பார்க்க வேண்டும், 4 பேரிடம் பழக வேண்டும் என்று ஆசை இருக்காதா? ஆண்களுக்கான மன அழுத்தம் செய்யும் வேலையில் கரைந்துவிடும். பெண்களுக்கு அப்படி அல்ல. சூழ்நிலை மாறினால் ஒழிய அழுத்தம் தீராது என்றால் அத்தை. அது இருக்கட்டும் அத்தை, சோழத்தின் ஆட்சியில் மதுரை எப்படி இருக்கிறது என்றான் திருமலை. எவர் மன்னராக இருந்தால் என்ன, மதுரையை ஆள்வது சொக்கநாதரும் கள்ளழகரும் தானே. அவர்கள் இருக்கும் வரை குறை ஏதும் வராது மதுரைக்கு என்றார் அத்தை. அதை கேட்கவில்லை நான். நிர்வாகம் மாறியுள்ளதே, மக்கள் விருப்பப்படிதான் எல்லாம் நடக்கிறதா? அடக்குமுறை என ஏதேனும் உள்ளதா? பாண்டியரின் மேலிருக்கும் வெறுப்பு மக்கள் மேலும் திரும்புகிறதா என கேட்டேன். வெறுப்பு என்று எதுவும் இரு பக்கத்திலும் இல்லையடா. வழக்கம் போலத்தான் வாழ்க்கை என்ற பின் தலைமை பற்றிய பெரிய அலட்டல்கள் ஏதும் இல்லை. மதுரை மக்கள் வேறு விதம். சிறியதோர் சந்தோஷத்தையே பெரிதாக கொண்டாடுபவர்கள். அதனால் பெரிதான மாற்றம் எதுவும் இங்கு தெரியவில்லை. அது மட்டுமின்றி ஓடும் வாய்க்கால் நீரில் மிதந்து செல்லும் சருகுகள் போலத்தானே நாம். நீரின் ஓட்டத்திலேயே சென்று கொண்டிருப்பது நல்லது. எதிர்த்து நிற்கவோ அடைக்கவோ முற்பட்டால் தூக்கி எறியப்படுவோம் அல்லவா? அந்தணர்கள் வாழ்வு அமைதியானது என்பார்கள். அந்தணர்கள் அமைதி காக்க வேண்டியவர்கள் என்பார்கள். ஆனால் அமைதியாக இருப்பதை தவிர வேறு வாய்ப்பே நமக்கு வழங்கப்படவில்லை என்பதும் உண்மை. விஜயீ பவ என்னும் வார்த்தைகளும் ஆசிகளும் ஒரு மன்னருக்கு உரியவையே என்றாலும் அதை சொல்ல தகுதியுடையவர்கள் அந்தணர்கள்தாம். வார்த்தைகள்தான் நமக்கு முக்கியமே தவிர எவரை வாழ்த்துகிறோம் என்பது 2ஆம் பட்சமே என்றால் அத்தை. அடேங்கப்பா, வீட்டிற்குள் இருந்து கொண்டே மிக பெரிய தத்துவத்தை வெகு சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள் அத்தை. நாம் உண்டு நம் வேலையுண்டு என்று இருப்பவர்கள்தாம் நாம். காரணம், வேறு வாய்ப்பே நமக்கு இல்லை என்ற உண்மைதான். நிதர்சனமான உண்மை அத்தை இது என்றான் திருமலை. இல்லை, அதிலும் சில விதிவிலக்குகள் உண்டு திருமலை. வாழ் பிடித்து தளபதிகளாக நின்றவர்களும் நம்மில் உண்டு. அவர்கள் தமக்கான வாய்ப்பினை உருவாக்கி கொண்டவர்கள் என்றால் அத்தை. எது எப்படியோ வாழ்க்கையை ஒன்று அதன் போக்கில் வாழ வேண்டும், இல்லையெனில் நம் போக்கிற்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டிற்கும் இடையில் அகப்பட்டு விட்டால் திரிசங்க சொர்க்கமாகிவிடும் நம் வாழ்க்கை என்று கூறி சிரித்தான் திருமலை. அவனோடு அத்தையும் சிரிப்பில் கலந்து கொண்டாள். வயது பெண்கள் இருக்கும் வீடு என்பதால் வாசலிலேயே கட்டில் போட்டு படுத்தான் திருமலை. விடியலிலேயே மாமன் வந்துவிட அவரிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு மறுநாளே புறப்பட்டு விட்டான் பழையாறையை நோக்கி. புறப்படுவதற்கு முன்பு என்னிடம் வந்தான். தலை கோதினான். என் கை விரல்களை பிடித்து கொண்டான். நந்தினி, உன்னை இங்கு விட்டு போக எனக்கு மனமே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணமாகத்தான் தந்தை உன்னை இங்கு அனுப்பி வைத்திருப்பார் என்பதால் தான் நான் அமைதியாக செல்கிறேன். எல்லாமே உன் நன்மைக்காகத்தான் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளம்மா. இல்லையெனில் உன்னை ஒரு நாளும் பிரிந்திராத நம் தந்தை உன்னை இங்கே அனுப்ப முன் வந்திருக்கவே மாட்டார். சரியான நேரம் வரும் நந்தினி, அப்போது அவரே வந்து உன்னை அழைத்து செல்வார். அதுவரை நல்ல பெண்ணாக இரு. நானும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து உன்னை பார்த்து செல்வேன் என்று கூறிவிட்டு சென்றான்.
போகும்போது அவன் கண்களை எனக்கு தெரியாமல் துடைத்து கொண்டே போனதையும் நான் கண்டேன். நாட்கள், வாரங்கள், திங்கள்கள் என மாறி மாறி ஓடிக்கொண்டிருந்தது காலம். அத்தையின் வீட்டோடு நான் ஒன்றிவிட்டேன். எனது புத்திசாலித்தனமோ என்னவோ, அத்தைக்கு என்னை மிகவும் பிடித்து போய்விட, மாமனும் என்னோடு பாசத்தோடு பழக, குடும்பம் என்ற அழகானதொரு கூட்டிற்குள் ஒடுங்கி போனேன் நான். சந்தோஷமான தருணங்கள், கலகலப்பான நினைவுகள், உற்சாகமான ஊர் சுற்றல்கள், ஓடி ஆடி விளையாடும் தோழிகளாக அத்தையின் பெண்கள் என வாழ்க்கையானது வேறொரு புதிய பரிமாணத்தை எனக்கு காட்டியது. வாரத்தில் ஒருமுறை அழகரையோ சொக்கரையோ சந்தித்து அளவலாவுவது நிறைவை தந்தது. இப்படியோர் அருமையான வாழ்க்கையை விட்டுவிட்டு அந்த குந்தவையை பழிவாங்கி என்ன சுகம் காணப்போகிறாய் நீ என அடிக்கடி என் உள் மனமும் எடுத்துரைக்க ஆரம்பித்தது. எப்போதாவது தனியே அமர்ந்து யோசிப்பது உண்டு. நம் ஓலையை செழியனார் கரிகாலரிடம் சேர்த்திருப்பாரோ? அதை கண்டபின் நாம் நினைத்தது போல பின்விளைவு ஏற்பட்டிருக்குமா? அல்லது பைத்தியக்காரியின் புலம்பல் இது என எண்ணி ஓலையை கிழித்து எறிந்துவிட்டு தன் பணியை தொடர்கிறாரோ கரிகாலர்? அவ்வளவுதானா நம் நேசம் ஏற்படுத்திய பாதிப்பு என எனக்குள்ளேயே குழம்பிக் கொண்டிருந்தேன். தேவையற்ற குழப்பத்தால் இருக்கும் நிம்மதியையும் இழந்து விடாதே நந்தினி என அவ்வப்போது என் உள் மனமும் எச்சரித்து கொண்டேதான் இருந்தது. திடீரென ஒரு நாள் தமையன் திருமலை வந்தான் என்னை காண. முன்னிலும் சற்று மெலிந்திருந்தான். வேலை அதிகம் என்றான். ஊர் ஊராக சுற்றுவதாலும் அவ்வப்போது கிடைப்பதை மட்டுமே உட்கொள்வதாலும் தான் சற்று மெலிந்திருக்கிறேன் என சமாதானப்படுத்தினான். நான் மகிழ்வாகவும் தெளிவாகவும் வழக்கத்திற்கு மீறிய உற்சாகத்தோடும் இருந்தது கண்டு மகிழ்ந்தான் அவன். என்னை இங்கு அனுப்பிய தந்தையின் முடிவை பாராட்டினான். அத்தையோடும் மாமனோடும் பேசி தீர்ந்த பின் தனியான நேரத்தில் தோட்டத்தில் பூக்களை பறித்து கொண்டிருந்த என்னோடு பேசினான். உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறாயா நந்தினி கேட்டான் திருமலை. என்னை பார்த்தால் எப்படி தெரிகிறதாம்? நன்றாகவே உள்ளேன் அண்ணா. ஒரு குறையும் இல்லை எனக்கு இங்கு. மிக்க மகிழ்ச்சி அம்மா. என்னவோ ஏதோவென்று நாங்கள் பயந்து போயிருந்தோம். அப்பா வரவில்லையா அண்ணா? என்மேல் ஏதாவது கோபமா அவருக்கு? ஏக்கமாக கேட்டேன் நான். அதெல்லாம் ஒன்றுமில்லையம்மா. சற்று வேலை அதிகமாகிவிட்டது அவருக்கு. புதிதாக தோட்ட வேலை செய்ய 4 பேரை அனுப்பியுள்ளார்கள். அவர்களை பயிற்றுவித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் முழுமையாக கற்றுக்கொண்ட பிறகு ஒரேடியாக உன்னோடு வந்துவிடலாம் என்று கூட கூறிக்கொண்டிருக்கிறார். ஏன் அண்ணா, பழையாறை பிடிக்காமல் போய்விட்டதா அவருக்கு? எவர் இருக்கிறார்கள் அங்கு அவருக்கு என? இருந்த நீயும் இங்கு வந்துவிட்டாய். இருக்கும் உறவான அவரது தங்கையும் இங்கு மதுரையில். ஆகவேதான் இங்கேயே வந்து உறவுகளோடு இருந்து விடலாமா என யோசிக்கிறார் போலும். அதுவும் இன்றி சோழத்தில் நிலைமையும் சரியில்லையம்மா என்றான் திருமலை. சட்டென்று எச்சரிக்கையானேன் நான். ஏன் அண்ணா, என்னவாயிற்று? எல்லாம் சரியாகத்தானே போய்கொண்டிருக்கும். பிரம்மராயர் போன்ற ஒரு நிர்வாகி இருக்கையில் எந்த பிரச்சனையும் தீர்த்து விடலாமே என வேண்டுமென்றே பிரம்மராயரில் இது இழுத்தேன். ஏனெனில் அனிருத்தரை மிகவும் மதிப்பவன் திருமலை. நான் எய்த அம்பு சரியாக இலக்கினை எட்டியது. பிரச்சனை வெளியிலிருந்து வரின் பிரம்மராயர் அடக்கி விடுவாரம்மா. அரச குடும்பத்திற்கு உள்ளேயே பிரச்சனை. நீ இங்கு வந்து சில நாட்களுக்கு பின் திடீரென கரிகாலர் பழையறைக்கு வந்தார். முன் அறிவிப்பு இன்றி அவர் இப்படி வந்ததே இல்லை. குந்தவையால் ஏதோ பிரச்சனை என நினைக்கிறேன். அண்ணன் தங்கை தகராறு. தங்கைக்கு உதவியதால் தாயோடு இளவரசருக்கு பிணக்கு. பழையாறைக்கு வந்தவர் கோபித்து கொண்டு இனி உங்கள் முகத்தில் விழிக்க மாட்டேன் என தொண்டை மண்டலத்தின் மண்டலாதிபதியாக பொறுப்பேற்று கொண்டு காஞ்சியிலேயே அமர்ந்துவிட்டார் என்றான் திருமலை. நாம் அனுப்பிய ஓலை கரிகாலரை சரியாக சென்று அடைந்திருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டேன். அதன் பின்புதான் பழையாறைக்கு சென்றிருப்பார் கோபத்தோடு என்பதும் விளங்கியது. நினைத்ததைப் போலவே நடக்கிறது என்பதில் எனக்கு மகிழ்ச்சி பொங்கியது. ஆனால் சிறிது கூட வெளிக்காட்டி கொள்ளாமல் கேட்டேன். எதுவாக இருந்தாலும் நம் பிரம்மராயர் தலையிட்டு தீர்த்து விடுவாரே அண்ணா? எப்படி தீர்ப்பார்? கரிகாலரின் முடிவில் எவராலும் தலையிட முடியாதே நந்தினி. எவரும் எதிர்பாராத விதமாக வேறொன்றும் நடந்தது. காஞ்சியின் நிர்வாகத்தினை கவனித்து வந்த தனது நண்பனான பார்த்திவேந்திரையும் அருகில் வைத்திருக்கவில்லை. அங்கிருந்து விரட்டி விட்டுவிட்டார் என்று திருமலையின் பேச்சு ஆச்சரியத்தை ஊட்டியது எனக்கு. அத்தனைக்கும் குந்தவைதான் காரணம் என்பது போலத்தானே நாம் ஓலையில் எழுதி அனுப்பினோம். பார்த்திவேந்திரனை பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லையே. எனில் அவனை எதற்காக தன்னிடமிருந்து பிரித்து வைத்திருக்கிறார் கரிகாலர்? வேறு என்ன நடந்திருக்கும்? குழம்பி போனேன் நான். அப்படியாயின் பார்த்திவேந்திரன் இப்போது பழையாறையில் உள்ளாரா கேட்டேன் நான். அங்கெப்படி அம்மா வருவார்? இங்குதான் அனுப்பியுள்ளார்களாம் அவரை மதுரைக்கு என்று திருமலை கூற சற்று அதிர்ச்சியானேன் நான்.
பார்த்திவேந்திரன் மதுரையில் இருக்கிறானா? நம்மை கண்டாலே ஏற்கனவே அவனுக்கு ஆகாது. இந்த நிலையில் கரிகாலருக்கும் எனக்குமான விஷயங்கள் ஏதாவது தெரிந்து வைத்திருந்தால், அந்த பிசாசு குந்தவை ஏதேனும் கூறியிருந்தால் நமது நிலைமை சிக்கலாகிவிடும். அமைதியாக வாழ்ந்து வரும் அத்தையார் குடும்பத்திற்கும் சோதனைகள் ஏற்படும். முடிந்தவரை அவன் கண்ணில் படாது இருப்பதுதான் நல்லது என எனக்குள்ளேயே முடிவெடுத்தேன். எவரோ எங்கோ இருந்துவிட்டு போகட்டும் அண்ணா. பிரம்மராயரோடு இருக்கிறாய் நீ. எதிலும் சிக்கிக்கொள்ளாதே. அரச குடும்பத்தினர் பற்றி உறுதியாக எதையும் கூற முடியாது. இன்று அடித்து கொள்வார்கள், நாளை கூடி விடுவார்கள் என்றேன் நான் பவ்யமாக. மிக சரியாக சொன்னாய் நந்தினி. எவரை பற்றியும் அத்தனை எளிதாக ஒரு முடிவிற்கும் வந்துவிடக்கூடாது. பிரம்மராயரோடு தான் நான் இருக்கிறேன் என்றாலும் அரச குடும்பத்து விஷயங்கள் எதிலும் என்னை மட்டுமல்ல, எவரையும் அனுமதிக்க மாட்டார் அவர். தாமாகவே முன்னின்றுதான் எதையும் செய்வார். அதனால் என்னை பற்றி நீ கவலைப்படாதே நந்தினி. அதன் பின்பு வழக்கமான பேச்சுகள், சின்ன சின்ன சண்டைகள் என அன்றைய நாள் போயிற்று அவனோடு. மறுநாள் விடியலிலேயே புறப்பட்டு விட்டான் திருமலை. அத்தையோடு பெண்கள் இருவரும் கடை தெருவிற்கு போயிருக்க, கால் வலி என்று பொய்யை கூறிவிட்டு நான் வீட்டிலேயே இருந்தேன். ஆரம்பத்திலிருந்து சற்று யோசி நந்தினி. என்ன நடந்திருக்கும் என்பதை ஓரளவு கணித்து விடலாம். அதற்கு ஏற்றாற் போல அடுத்து செயல்படலாம். நிதானமாக யோசி நந்தினி என உள்ளிருந்து ஒரு குரல் கேட்க யோசிக்க ஆரம்பித்தேன். செழியன் அண்ணாவிடம் ஓலை கொடுத்து அனுப்பினோம். என்ன எழுதினோம் அதில் என்பதை வரிக்கு வரி விடாமல் யோசிக்க வேண்டும். இப்போது பிரியமானவருக்கு என்று ஆரம்பித்திருந்தோம். அதில் உங்களோடு நான் கொண்ட நேசத்தினை வெளிப்படுத்தினேன். உங்களின் லட்சியத்திற்கு அது தடையாக இருக்கும் என்று நீங்களே கூறியதால் உங்களின் லட்சியத்தை அடையும் வரை அமைதி காக்கலாம் என முடிவெடுத்து நானும் விலகி வந்தேன். நேசத்தை உரியவரிடத்தில் வெளிப்படுத்தியது என்ன அத்தனை பெரிய குற்றமா? உங்கள் தங்கையிடம் இதை கூற வேண்டியது அவசியம்தானா? அபலை பெண்ணான என்னை அலைக்கழிக்க ஆரம்பித்து விட்டால் உங்கள் தங்கை. சோழ தேசத்தை விட்டு வெளியேற்ற திட்டமாம். உங்கள் மனம் என்னும் அரங்கத்தில் ஆட நினைத்த எனக்கு அம்பலத்தில் ஆட வேண்டிய நிர்பந்தம். அதிலும் உங்களால் ஏற்பட்டது என்பதைத்தான் என்னால் தாங்க முடியவில்லை. எங்கே அழைத்து செல்கிறார்கள் என்பது தெரியாது. உங்களை விட்டு வெகு தூரம் அனுப்புகிறார்கள் என்பது மட்டுமே உண்மை. இப்பிறவியில் சந்திப்பேனா உங்களை என்பதும் தெரியாது. அடுத்தடுத்த பிறவிகளிலாவது உங்களின் அன்பு முழுதாக கிட்டும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறும் யாரோ ஒரு அபலை பெண். இவ்வளவுதானே எழுதியிருந்தோம் அதில். இதை படித்த பிறகு தன்னால் ஒரு பெண் தேவையின்றி பாதிக்கப்பட்டாலே என்ற கரிசனமாவது கரிகாலருக்கு தோன்றியிருக்கும். அல்லது நம்மை நேசித்த பெண்ணுக்கு நம்மாலேயே சோதனையா என்ற பச்சாதாபம் கூட நேசமாக மாறியிருக்கும். எவர் தடுப்பார் என்னை என பொங்கி இருப்பார் கரிகாலர். பழையாறை வந்திருக்கிறார், மோதலும் நடந்திருக்கிறது, என்னை எங்கே அனுப்பினார்கள் என்பதை சொல்லி இருக்க மாட்டார்கள் அவரிடத்தில். கோபத்தில் காஞ்சியை நோக்கி புறப்பட்டு விட்டார். இவ்வளவுதான் நடந்திருக்கும். இதில் பார்த்திவேந்திரன் எப்படி சிக்கினான்? எதற்காக அவனை தள்ளி வைத்திருக்கிறார் தம்மிடமிருந்து? இங்குதானா வரவேண்டும் அவன்? அவனுக்கும் கரிகாலருக்கும் இடையே ஏதோ நடந்துள்ளது நந்தினி. கரிகாலனின் ஒரே நண்பன் அவன். நிச்சயம் என்னை பற்றி அவனிடம் கூறியிருப்பார். ஏதோ ஓரிடத்தில் மாறுபட்டு நின்றிருக்கிறான் அவரோடு. என்ன அதுவென்பது தெரிந்தாக வேண்டும். நாம் இட்ட தீ பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது பழைய அறையில். குந்தவையின் காரணமாகவே, தன்னுடைய பிடிவாத குணம் காரணமாகவே, எடுத்த முடிவையெல்லாம் சரியாக்கும் தன் இயல்பான குணம் காரணமாக கூட என்னை நேசிக்க முடிவெடுத்திருக்கலாம் கரிகாலர். அப்படி மட்டும் நடந்திருந்தால் மிக பெரிய வெற்றி எனக்கு. குந்தவையை அலற வைக்கலாம். ஆனால் கரிகாலரின் மனம் என்ன என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? அதுதான் இப்போதைக்கு முக்கியம் என்று தோன்ற அதற்கான வழியை யோசிக்க ஆரம்பித்தேன். ஒரே வழி பார்த்திவேந்திரன் தான் என்பது தெளிவாக சொல்லியது என் புத்தி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.